என்ன சொல்ற ஒரு எடுத்துக்காட்டு காட்ட இத்தனை எடுத்துக்காட்டு சொன்ன அதனால எடுத்துக்காட்டினா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு இங்கிலீஷ் தெரியாது அதனால ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நான் இருக்கிற எண்ணெயை வச்சுக்க என் காது என்ன வச்சுக்க சொல்ல என்ன வச்சு ஒரு உதாரணம் சொல்றேன். ரொம்ப போயிட்டு இருக்க உமா தாலி அறப்பேன் அது சுத்தமா எனக்கு நான் அதை சொல்லல. இப்போ எடுத்துக்காட்டுனா ஒரு எக்ஸாம்பிள் நான் இருக்கிறேன்னா என்ன வச்சு ஒரு உதாரணம் சொல்றேன். நான் இருக்கிறேன் காதல் இருக்கிறாரு இன்னும் கல்யாணமே ஆகல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா குழந்தை பிறக்கணும் குழந்தை வேண்டிக்கா அந்த கடவுள் வேண்டாத பேசாத அந்த கடவுள் தரல இந்த கடவுள் பேசாத வேண்டிக்கோ. அது பேசாத கடவுள் நான் பேசாத கடவுள். அது நடக்காத கடவுள் நான் நடக்கிற கடவுள். அது வந்து கொடுக்குறதுக்கு லேட் ஆகும். நான் விட்டேனே கடவுள். நான் கேக்குறேன் கடன் வாங்கினேன் தானே? எப்படி வாங்கினேன்? கையில சாட்சி கச்சா தடவை நான் பரோட்டா சாப்பிட்டு வந்தேன். அது வாட்டேன் எடுக்கிறீங்க பாத்தீங்களா? நீ கூட சொன்ன நானா நீ கை எந்த இடத்துல கூட தெரியாது. பின்னாடி தான் பின்னாடி பிரியாணி லெக் பீஸ் 3 இன்ச்சு ஒரு காய் கால் இல்லை போல. தமிழ் டான் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மணி தொங்கு சாட்டில ஒருவர் இருக்கிறார். இந்நாட்டு தளபதி யார் ஆள வந்தான். போனா போன இடம் வந்தா வந்த இடம் ஒரு வாரத்துக்கு மேல ஆகுதுமா. எதுடா பத்திட பையா உனக்கு வேற வேலை விட என்ன பட்டேன் உன்னை நான் கேட்கறா படிக்க சொல்லு. அவன் அடிக்கிறானா கரும்புத்த கம்யூனிட்டி வந்து அடிக்கிறான். அவனுக்கு எவ்வளவு கோய்ப்பு இருக்கு. அவனுக்கு நம்புதா சாவா அடிக்கிறவா கைவிட்டு வர அது விடுமா அடிக்கிறாமா உள்ள வந்து அடிக்கிறாமா அவனுக்கு அவனு கோயிலுக்கு எவ்வளவு கோயிலுக்கு எந்த இருக்காது வர முன்னாடிக்கிறான். கடம்பு தாண்டி கேட்கறான் ஏனமான எல்லாம் தூடு சொன்னல ஏன்னா குடுத்து கேட்க மாட்டேன் அதிகமால விடுங்க தூமாரி சாவாண்டா கேட்கறான். எவன்டா சட்டை எழுதுறான் கடம்புத்து திருப்பி காசு எவன்டா எழுதிக்கிறான். இதுக்கு அவனை உணவு வரது எழுதுக்கிறான். கடம்புத்து கேட்கறான் கத்திட்டு இருக்கான். யாரு அவன் ஆத்துறான். அவன் கத்தனா கத்தி போட்டான். ஒரு கடனை வாங்கிட்டுமா அவன் கேட்கறதுக்கு ஓ முன்னாடி குடுக்கணுமா நான் இல்லன்னு சொல்ல. ஆனா எங்கிட்ட இல்ல இல்லாதவன் எதுக்கு வாங்குறேன்? இல்லன்னு சொல்லிட்டா வாங்கினேன். எந்த நான் வாங்கினேன் எல்லாமே இல்லன்னு சொல்லிட்டா வாங்கினேன். ஆனா ஒண்ணு என் வீட்டை நான் நாடி 100 பேர் வரான். 100 பேரா? ஆமா எல்லாம் கடன் விட்டு எனக்கு உடம்பு தெரியல ஆட்டு அள்ளிட்டு ஊசி போட்டுட்டு வரான். ஒருத்த ஆப்பிளி வாங்கினான் ஒருத்த திராட்சை வாங்கினான். எனக்கு ஒரே மக்களமாக்கு ஏன் இதெல்லாம் செய்யறான்? நான் செத்துட்டா துட்டு கட்ட மாட்டேன்ல உயிரோடு வச்சுக்கிறாங்க. ஆனா அவனுக்கு
இன்னொன்னு தெரியாது நான் உயிரோடு இருந்தாலும் துட்டு காட்ட மாட்டேன் நான் வேற லெவல்றாடே என்னன்றேன் ஒரு கடனை வாங்கிட்டோம் ஆமா உன்னால கட்ட முடியல பணம் இல்லைன்னு சொல்றேன் எங்கன்னா வேலைக்கு போய் உழைச்சி சம்பாரிச்சு கொடுத்துடணும் போமா பாலா போமா இதுக்கு எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு எனக்கு பெற்று வச்சுக்கிறாங்க அது விட்ட கடை வாங்கிட்டா நான் வேலை போய் என்ன அவன் விட்ட கடை வாங்கிட்டு நான் வேலை போய் அவன்டா இது பண்ற வேலை ஆனா ஒண்ணுமா அவனுக்கு இன்னொன்னு தெரியாது நான் தான் துட்டுன்னு சொல்லிட்டு வாங்குறேன் மறுபடியும் எப்படி திருப்பி கட்டுவான் வீட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவோம் தெரியாது அவனுக்கு பாட்டி எடுத்து கொடுத்தா பாட்டு கொடுத்துருமாடா அதெல்லாம் பயப்படா கூட இந்த அளவுக்கு பேசுறான் இல்ல அவனுக்கு கூட பயப்பட தேவையில்லை கடவுள்னு ஒருவர் இருக்கிறார் அந்த கடவுளுக்காச்சும் பயப்படு உனக்கு இன்னும் தெரியுமா இந்த கடன் கொடுக்குறான் பாரு அவன் மனுஷன் கடன் வாங்குறான் பாரு அவன் கடவுள் அது எப்படி கடவுள் இந்த சாமி திருவா பண்ணாங்க அந்த சாமி வந்து 2 ரூபா திருவா பண்ணி சொல்லிச்சா இவங்களே வீட்டு வச்சு பண்ணி திருவா பண்றாங்க அது மாதிரி துட்டு இல்லாத கடவுள் நானும் துட்டு இல்லாத போடுங்க கேட்காதீங்க கடவுள் அது வேற இது வேற ரெண்டும் ஒண்ணுதான் அது எப்படிப்பா அது நடக்காத கடவுள் நான் நடக்கிறேன் நான் என்ன கடவுள் இருக்கிறாருன்னா கடவுள் வந்து பணத்தை கொடுத்துட்டு திருவிழா பண்ண திருவிழா நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோ நீ பேசும்போது எவ்வளவு கேப் விடுறேன் அதே கேப்ல தான் நான் ஒரு நவுறு இப்படி அப்படி நவுறு சில பேர் நவுவா நான் நவுறு என்னடா என்ன உம்மால வெச்சு செய்வேன் வைக்காதே செய்வேன் கடவுள நீயே ஒப்பிட்டு பேசுற நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா இப்ப கடவுள் இருக்கிறாரு கடவுள் வந்து பணத்தை கொடுத்துட்டு எனக்காக திருவிழா பண்ணுன்னு சொல்லல எல்லா ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு பிரார்த்தனை குருக்கள்மா சைடுல நான் எங்க குறுக்க நீ அந்த கடங்காரம் பேச மாதிரியே பேச பாத்தியா வேணாண்டா நான் பாக்கிறதுக்கு தான் பொம்பளை உம்மாட பச்சை பொறுக்கி ஏன் காஞ்சா பொறுக்க மாட்டேன் பொறி போய் உனக்கு பாய் மாறி போச்சு அதே நாம தலைக்கிறே நான் என்னன்றேன் ஆண்களும் பெண்களும் ஒரு பிரார்த்தனை இருக்கும் அந்த பிரார்த்தனை நிறைவேறுச்சுன்னா கடவுளுக்காக இதை செய்யலாம் அதை செய்யலாம் செய்யறாங்க நான் என்ன சொல்றேன் ஒரு எடுத்துக்காட்டு கடவுள் இத்தனை எடுத்துக்காட்டு சொன்ன அதனால எடுத்துக்காட்டினா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு இங்கிலீஷ் தெரியாது அதனால ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப நான் இருக்கிற எண்ணெயை வச்சுக்கேன் எனக்கு என்ன வச்சுக்க சொல்ல என்ன வச்சு ஒரு உதாரணம் சொல்றேன்ற ரொம்ப போயிட்டு இருக்க உமா தாலி அறப்பேன் அது சுத்தமா நான் அதை சொல்லல இப்போ எடுத்துக்காட்டுனா ஒரு எக்ஸாம்பிள் நான் இருக்கிறேன்னா என்ன வச்சு ஒரு உதாரணம் சொல்றேன் நான் இருக்கிறேன் காதல் இருக்கிறாரு இன்னும் கல்யாணமே ஆகல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா குழந்தை பிறக்கணும் வேண்டாம் குழந்தை வேண்டிக்கா அந்த கடவுள் வேண்டாத பேசாத அந்த கடவுள் தரல இந்த கடவுள் பேசாத வேண்டிக்கோ அது பேசாத கடவுள் நான் பேசுற கடவுள் அது நடக்காத கடவுள் நான் நடக்கிற கடவுள் அது வந்து கொடுக்குறதுக்கு லேட் ஆகும் நான் விட்டேனே கடவுள் நான் கேக்குறேன் கடை வாங்கினேன் தானே எப்படி வாங்கினேன் கையில சாட்சி கட்டா தடவை நான் பரோட்டா சாப்பிட்டு வந்தேன் அது வாட்டேன் எடுக்கிறீங்க பாத்தீங்களா நானா நீ கை எந்த இடத்துல கூட தெரியாது பின்னாடி தான் லெக் பீஸ் 3 ஒரு காய் கால் இல்லை போல பொறுப்பு
உனக்கு அவன்கிட்ட பணம் வாங்கணும்னு சொல்றேன்ல, பணமா வாங்கினேன் நகையா? சத்தியமா சொல்றேன், உண்மையிலே அவங்ககிட்ட நான் துட்டா கடவாங்க. வேற என் பெரிய பொண்ணு கல்யாணமா, என் பெரிய மோட்டர் பைக் எடுத்தோம். 1 லட்சம் ரூபாய் எவன் இருக்குது? ஏடிஎம் போனா வெறும் 2000 வருது. அதை வச்சு வாங்க முடியுமா? அந்த நாட்டை கடவுளை கம்மியாட்டு விளம்பரம் பண்ணலாம். வாங்க 2000 ரூபாய்க்கு வட்டி எடுத்து முடியும். அப்புறம் மாசமானா கட்டுங்கண்ணா. நானும் 2000 ரூபாய் வட்டி எடுத்து வந்தா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அது போய் முழுவா போய் அதுவும் கோயில் வச்சு இதுவரையும் 12 மாசம் ஆச்சு. நான் ஒரு டியூ கூட கட்டந்தே கிடையாது. ஏன் கட்டணும்? மாசமானா கட்ட சொன்னா இல்ல, ஒன்னுவாத கட்ட சொன்னா மாசமானா கட்டு. இது வரைக்கும் பொண்டாட்டி மாசமாகல. நீ மாசமாயிட்டா ஏய், மாசமா வருது இல்ல, மாதந்தோறும் முதல் தேதி வந்த உடனே பணத்தை கட்டி 1ஆம் தேதி. அட மந்திர 1ஆம் தேதி கட்டணும் கட்டிடுறோம். மாசமானா கட்டு ஐயோ ஆயாவியா ஒரு வருஷம் சேர்த்து 12 ஒரு மாசம் கூட அவன் வாயால் விட்டு போக மாட்டான். நீ ஆம்பளை தானே? சிங்கா இப்ப நான் 2 சாலம் ஓட்டுவேன். ஒரு அளவுக்கு தான் அமைதியா இருப்பேன். நீ ரொம்ப ஓவரா போற. ஒரு சாப்பிடுமா எப்படிமா ஓவரா அப்ப போலீஸ்கார் ஓவரா அதுவா இல்ல கிரிக்கெட் ஓவரா அதுவா நான் மிஞ்சி மேக்க நான் ஒண்ணு சொல்ல வந்தா இது ஒண்ணு வந்து மாட்டினா கம்மியாட்டியால வாமா முக்கியமான விஷயம் அப்படியே சைட்ல பார்த்துல ஏய், மரியாதை கெடுத்துக்குவேன். சத்தியமா இது போல பேசல கூத்தார் மாதிரியே ஏண்டா டேட் அவரு இல்ல உன் உடம்பு சீதல் உடம்பு அங்கங்க ஈரமா எனக்கு எப்படி கூடுவியோ? அந்த வழியே தான் போவேன். நல்லாவே இருக்க மாட்டேன். போ பாரு நாக்குமே வராது. நான் இருக்கிறத சொல்லடா. அதான் ஏய் டாபர், நான் என்ன சொல்றேன் நீ டாபர் சொன்னா டாபர் தான் உன்னை செல்லமா கூப்பிடுறேன். கிடையாது. டாபர் நான் என்ன மீனிங்? டாபர் மீனிங் கூட்டி கொடுக்குறோம். யாரு கூட்டி கொடுப்பான்? மேல பறக்குறாங்களா அவங்களா? அது பேராஷூட். அப்ப இது பிராஸ்டியூட்னா தேவடியான அர்த்தம். அப்ப நீ தேவடியானா நான் டாபர் விடு கண்ணு அதான் தெரியும். ஒன்னு போட்டா நான் ஒன்னு போட்டு சரியா போயிடும். இது பார்த்து விடாது. அது பத்தி எதுவும் வரல அதனால நீ என்ன விஷயமா வந்திருக்கிற? உங்கள் வராரு தளபதியா லவ்வர் தாலி ஆத்தியா நான் மன்னர் பாக்கலையா? யார் போட்டுது? இல்லடா, 1 வீக் முன்னாடி. 1 வீக்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி. சொல்ல தமிழ்ல சொல்லுமா? எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வருங்க தெரியும். அது கேட்டு வராரு. ஐயோ, யார் பாட்டுட்டா? எத்தனை நகை எடுக்க போன ஒரு வாரத்துக்கு சேட்டு கடைக்காரன் போட்டானா? ஆனா உன்னை பாக்குறவெல்லாம் போடுறான். நீ போட்டுக்கணே. சும்மா தாங்க யார் பாட்டான்னு நான் சொல்ல மாட்டேன். அவன் ஒட்டித்தான் தூக்குறான். அவன் ஏற்கனவே 47 பேர் என்ன புலமை புலமை பேசுறீங்க? நானே பேசுங்க. ஐயோ தாலியா மொண்டாடி தாலிங்க. சேட்டு கடை வச்சுட்டு வா தலை புரிஞ்சு சொன்னா எனக்கு சேட்டு கடை தெரியாது. அம்மாக்கு நான் நல்லா சேட்டு கடை தெரியும். போன வாரம் கூட ஒரு வாரம் சேட்டு கடை தங்கிட்டு வந்தாங்க. உண்மைதான், நான் தான் அனுப்பி வைத்தேன். ஏன் எதற்கு தெரியுமா? ஒட்டியான செய்வதற்காக. செஞ்சோன்னே ராவி ராவி செஞ்சேன். ஆமா ஆளுதான் போதும் பாருங்க. என்னடா பாத்து கிடக்குற?
பாத்துக்க மாட்டோம் சொல்ல நான் திருப்பதி போனதில்லை சரி திருத்தணி போனதில்லை சரி திருவண்ணாமலை போனதில்லை அந்த மலையெல்லாம் பார்த்தேன் தலை சுத்து எந்த மலையை பார்த்தேன் மலையை பார்க்கல இதெல்லாம் எந்த காலில் விற்குது அப்ப இவங்க 2 பேர் இருக்கிறாங்களா சொன்னா அப்புறம் ஆடு காட்டு புரியல